இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும். ஆண்டவரே இயேசுவே, உமது உயிரை எங்களுக்காக தியாகம் செய்து உமது அன்பை வெளிப்படுத்தியவரே, உமது அன்பிற்காக நீர் செய்கிற அனைத்து செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார், இதன் மூலமாக அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொண்டோம் என்றும், இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கின்ற அன்பை அவர் தன் வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று விளக்குகிறது. அன்பு செய்கிறவர்கள் சாவிலிருந்து வாழ்விற்கு வருகிறார்கள் என்று கூறுகிறது. நாமும் கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நம்மோடு வாழ்கின்ற மக்களை அன்பு செய்வோம். நற்செய்தி வாசகத்திலே பிலிப்பு, நத்தானியேல் இவர்கள் இருவரும் இயேசுவை சந்திப்பதை பார்க்கிறோம். இயேசு நத்தானியேலை பார்த்து, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை பற்றி கூறுகிறார். நத்தானியேல், நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை முழுமையாக அறிந்தவர், நம் வாழ்க்கையை முழுமையாக தெரிந்தவர், நம்மை அன்பு செய்கிறவர். நாமும் இயேசுவைப் போல மற்றவர்களை அன்பு செய்வோம். அன்பு செய்து ஆண்டவரின் அடிச்சுவடை பின்பற்றி வாழும் பொழுது கடவுள் நம்மையும் நம்மோடு இருக்கின்றவர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும், நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும், குறிப்பாக நோயாளிகள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், யாராலும் அன்பு செய்யப்படாதவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ஜான் நூமன் கூறுகிறார், நாம் எப்போதும் இறப்பிற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் எப்போது விரும்புகிறாரோ, எங்கே விரும்புகிறாரோ அப்பொழுது இறப்பு நடக்கும்.